பாருங்க நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, உலக கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு இந்த கண்ணுன்னு எல்லா கண்ணும் போகட்டும். ஆமா, ஸ்வேதா என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டான்னு அம்மா அவளுக்கு ஆர்த்தி சுத்துறாங்க. அவ சாதனை பண்ணதுக்கெல்லாம் ஆர்த்தி சுத்தலாக்கலாம். அவ ஆதிக்கும் மதிக்கும் நடக்க இருந்த ரெஜிஸ்டர் மேரேஜ தடுத்துட்டா. அதுக்குதான் அவளுக்கு இந்த வரவேற்பு. என்ன கரெக்ட் தானே? அது சரிதான். அப்போனா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலையா? என்ன கொடுமை இது? முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் ஆர்த்தி எடுப்பாங்க. இப்பெல்லாம் கல்யாணத்தை நிறுத்திட்டு வரவங்களுக்கு ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆர்த்திக்கு வந்து சோதனையை பாத்தியா? எல்லாம் விதி. சீதா இந்த கொடுங்க. நீ சொன்னதை சாதிச்சிட்ட ஸ்வேதா. இந்த அத்தையோட மரியாதையை காப்பாத்திட்ட. உனக்கு ஈடா இங்க ஒருத்தையும் வர முடியாதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தின பெருமையோட நீ உள்ளவா. வா. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஸ்வேதா? அம்மா, மதிய எதுக்காக இப்படி அவமானப்படுத்துறீங்க? நம்ம வீட்டுக்கு வாட வந்தவளை இப்படிதான் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பீங்களா? அந்த அளவுக்கு அவ என்னமா தப்பு பண்ணிட்டா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒரு தப்பாமா? அவ தப்பு பண்ணாளான்னு கேக்குறியே? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நான் 10 மாசம் சுமந்து பெத்தவனே என்ன புரிஞ்சுக்காம என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டானே, அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ சொல்லு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் என்னோட குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு அமைதியா தானே இருந்தேன். எல்லார் மேலயும் நான் சமமா தானே பாசம் காட்டினேன். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வளர்த்து ஆளாக்குனேன். அப்படிப்பட்ட என்ன எதுக்கு, என்ன காரணத்துக்காக எல்லாரும் சேர்ந்து கெட்டவளாக்குறீங்க? நான் இப்படி நடந்துக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம். எனக்குன்னு வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பே இருக்க கூடாதா? அது என் பிள்ளையால நடக்கணும்னு நான் ஆசைப்படவே கூடாதா? எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. நான் கண்ட கனவை இப்படி நனவாக்காம பண்ணிட்டீங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த விடாம என்னை எல்லாரும் சேர்ந்து பாவியாக்கிட்டீங்களே. இத்தனை பிள்ளைங்களை பெத்து நான் என்ன சுகத்தை கண்டேன். என்னோட எதிர்பார்ப்பை என் பிள்ளைங்க பூர்த்தி செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு பிள்ளைங்களை நடந்துக்கவே இல்லையே. என்ன பத்தி நீங்களே புரிஞ்சுக்காதப்போ எங்க இருந்தோ வந்து இவளுக்கு என்ன தெரியும் சொல்லு. நான் எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுக்காக நான் எவ்வளவு அவமானங்களை அனுபவிச்சிருப்பேன். இதெல்லாம் என்ன இவளுக்கு தெரியுமா? அம்மா மறுபடியும் பிளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, ஆதியை நம்பி ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கா. அவளை வாழ விடாம எதுக்கு இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற? கேட்டா ஏதோ பழங்கால கதையெல்லாம் சொல்ற. நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? சுத்தமா நியாயமா இல்ல. ஆமா, இனிமே நான் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க மாட்டேன். என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நான் நடக்க போறேன். இதோ இவளோட அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போய் எவனையோ கட்டிக்கிட்டா. அதே மாதிரி இவளும் கல்யாணத்துக்கு முன்னால அந்த அர்ஜுனுக்கு துரோகம் பண்ணிட்டு இதோ என் பையனை கட்டிக்கிட்டு வந்துட்டா. அந்த அர்ஜுனோட சாபம் இவள சும்மா விடாதுல்ல. ஒரு பையனை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டு வந்த இவெல்லாம்
ஒரு ஆளுன்னு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவள போய் இந்த வீட்டு மருமகன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நாள் அதே மாதிரி இவ என் ஆதிக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நீங்க பதில் சொல்வீங்களா? ஸ்வேதாவை உங்க யாருக்கும் பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க வேணா மதியை ஏத்துக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா என்னால இவளை ஏத்துக்கவே முடியாது. இவளை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நான் சொல்றேன். இவ என் பையனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் பாத்துக்கிட்டு சும்மா அமைதியா இருக்கணுமா? அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. இத்தனை நாள் நீங்க பார்த்த மீனாட்சி வேற, இப்ப பாக்குற மீனாட்சியே வேற. இனிமே பாருங்க, நான் இப்படிதான் இருக்க போறேன். இங்க பாருங்க மேடம், நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா எங்க அக்காவை பத்தி தப்பா பேசாதீங்க, அது என் குடும்ப விஷயம். நிறுத்தடி. ஓ, உன் குடும்ப விஷயத்தை பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்ற? ஆனா என் குடும்பத்துக்குள்ள வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கியே இப்போ. உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சொல்லுடி, என் குடும்பத்துக்குள்ள எதுக்கு நீ வந்த? அட அம்மா என்ன லாஜிக்கா பேசுறாங்க? ஒரு லாஜிக்குமே இல்ல. அம்மா மதியோட அக்காவை பத்தி பேசுறாங்களே, நம்ம வீட்ல அப்பா கூட தான் அம்மாவை விட்டு ஓடி போயிட்டாரு, அத பத்தி அவ பேசினா நீ சும்மா விடுவியா? உங்களோட பிடிவாதம், வரட்டு கௌரவம் இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் அப்பா இந்த வீட்டை விட்டே போயிட்டாரு. சௌந்தர்யா, வேண்டாம். என்ன பேச்சு பேசுற நீ? ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சு? அக்கா அம்மா என்ன பேசுறீங்க? நடந்தது தான் சொன்னேன். அண்ணி போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அம்மா 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 அண்ணி அண்ணி சும்மா இருக்க மாட்டியா? நீ கொடுங்க. என்னடா அம்மா அம்மா அத்தை கண்ணை திறங்க. என்ன அம்மா, அம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. பாரும்மா. அத்தை ஒண்ணும் இல்லம்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா இங்க பாருங்கம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா பாருங்க அம்மா அத்தை. அம்மா அம்மா தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கம்மா. தொடுங்க. அம்மா அம்மா எழுந்து அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. கண்ணை முடிச்சு பாருங்க. அம்மா அது எப்படி இவங்கள பத்தி குறை சொன்னா மட்டும் உடனே எமோஷனல் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்து நம்ம எல்லாரையும் பயப்பட வச்சிரும். அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. சரிடா அக்கா, அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ நீ அப்பா பத்தி பேசுவியா? என்னக்கா நீ?